அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சூரா அல் அஹ்ஸாப் வசனங்கள் 15, 16 இதனுடைய விளக்கம் இன்னைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இதற்கு முன்னரே புறங்காட்டி ஓடமாட்டோம் என்று அல்லாஹுவிடம் இவர்கள் வாக்குறுதி தந்திருந்தார்கள். மேலும் அல்லாஹுவிடம் அளித்திருந்த வாக்குறுதி விசாரிக்கப்பட வேண்டியதாகவே இருக்கிறது. இந்த அத்தியாயத்தினுடைய நடுப்பகுதியில் வரக்கூடிய வசங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம்னு சொன்னா, அகல் போர் மற்றும் பனி குறைலா இந்த ரெண்டு போர்ல அங்க இருந்த எத்ரி பாசிகளினுடைய ஒரு பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய அணுகுமுறைகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்துட்டு இதுல இந்த வசனங்களை வந்துட்டு அல்லாஹு தாலா குறிப்பிடுறான். அப்போ இந்த 15வது வசனத்துல பார்த்துட்டோம்னு சொன்னா அல்லாஹு தாலா சொல்றான், அவங்க புறங்காட்டி ஓட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து அவங்க வாக்குறுதி கொடுத்திருந்தாங்களாம். இது எப்போன்னு பார்த்துட்டோம்னு சொன்னா, அவங்க உஹது போர் முடிந்த அந்த தருணத்துல அந்த சமயத்துல வந்து இந்த எத்ரிபியாசிகள், அதாவது நயவஞ்சர்களாக அவங்க இப்ப இருக்கிறாங்க, அந்த மனிதர்கள் வந்து அப்பவே சொல்லிட்டாங்க, நாங்க வந்து இனி வரக்கூடிய போர்கள்ல எல்லாத்துக்குமே நாங்க வந்து என்ன பண்ணுவோம், ஒத்துழைப்போம், போருக்கு இருக்கக்கூடிய அந்த வரையறைகளும் கொள்கைகளையும் நாங்க வந்து பின்பற்றுவோம், நாங்க புறங்காட்டி ஓட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான வாக்குறுதி வந்து அவங்க வந்து கொடுத்திருந்தாங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறமா இந்த போர்ல எல்லாம் வந்துட்டு அவங்க அந்த வாக்குறுதியை மீறினாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னு சொன்னா, அல்லாஹ்விடம் அவங்க வந்து வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்ப அல்லாஹ்விடம் கொடுத்த வாக்குறுதி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அது என்னவா இருக்குங்க? அது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற வாக்குறுதி தான். இது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் நம்மளும் சேர்ந்து அந்த மாதிரியான ஒரு வாக்குறுதியை நம்ம இறைவனிடம் வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அப்படிங்கிறப்போ அந்த வாக்குறுதி வந்து அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, அது விசாரிக்கப்பட வேண்டியதாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்றான். அப்படிங்கிறப்போ இதுக்கு உட்பட்டவங்க வந்துட்டு அந்த மனிதர்கள் மட்டும் கிடையாது, எத்ரிப் ராசிகள் மட்டும் இந்த விசாரணைக்கு உட்பட்டவங்களாக இங்க நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த அல்லாஹ்விடம் கொடுத்த வாக்குறுதியில பார்த்துட்டோம்னு சொன்னா, அதுல நானும் நீங்களும் சரி, இன்னும் வரக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் சரி, அந்த வாக்குறுதிக்கு ஒரு வாக்களிக்கப்பட்டவங்களாக இருக்கிறோம், அதுல விசாரிக்கப்பட வேண்டியவங்களாகவும் இருக்கிறோம் இல்லைங்களா? அடுத்ததாக பார்த்துட்டோம்னு சொன்னா வசனம் 16, நபியே நீர் இவர்களிடம் கூறும், நீங்கள் மரணத்திலிருந்து அல்லது கொல்லப்படுவதிலிருந்து ஓடினால் கொல்லப்படுவதிலிருந்து ஓடினால் அவ்வாறு ஓடுவது உங்களுக்கு எத்தகைய பலனையும் அளிக்காது. அதன் பின்னர் வாழ்க்கையின் இன்பத்தை அனுபவிக்க சிறிதளவு சந்தர்ப்பமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த மனிதர்கள் நினைச்சிட்டாங்க என்னன்னா, இப்ப போர்க்களத்துல வந்துட்டு அங்க வந்து நம்ம கொல்லப்பட்டோம்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை என்னவா இருக்கு, அதுக்கப்புறம் நமக்கு ஆயுள் இல்லையே, இறந்துருவோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறுகிய மனப்பான்மையில அந்த மனிதர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. அதுல என்ன பார்த்துட்டோம்னு சொன்னா அல்லாஹு தாலா சொல்றான் என்னன்னா, அவங்க மரணத்திலிருந்து கொல்லப்படுறதுல இருந்து ஓடுறதுனால அவங்களுடைய வாழ்க்கை என்ன, அதுக்கப்புறமா அவங்க 100 வருஷம் 200 வருஷம் நீண்ட நாளமா வாழவா போறாங்க? கண்டிப்பா கிடையாது. மரணம்ங்கிறது வந்துட்டு எப்ப வேணாலும் வரும், எந்த சமயத்துல வேணாலும் வரும், அது யாருக்குமே தெரியாத விஷயமாக இருக்குது. இப்போ ஒரு மரணம் ஆகட்டும், நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும், எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த நயவஞ்சர்கள் மத்தியில இல்லாம இருந்தது. அந்த மனிதர்கள் என்ன நினைத்தார்கள் சொன்னா, இந்த மாதிரி இந்த போர்க்களத்துல பங்கு எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா அதுல இருந்து நம்ம கொல்லப்பட்டோம்னா என்ன பண்றது இல்லைங்களா? அதனால நம்ம இங்க இருந்து போயிடலாம், புறங்காட்டி ஓடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியத்துலதான் அந்த மனிதர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்துட்டு அவங்களுக்கு என்னவா இருக்காது, கண்டிப்பாக சொல்ல முடியாது இல்லைங்களா? அவங்க போர்க்களத்துல யாரெல்லாம் மரணங்களோ அவங்கெல்லாம் அடுத்த நாளே மரணம் அடைந்தார்களா, இல்ல ஓரிரு நாட்களிலோ இல்ல 10-15 நாட்கள் மரணம் அடைந்தார்களா, யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய வாழ்க்கை இன்பமான வாழ்க்கையாகவே இருக்காது. அவங்களுக்கு கண்டிப்பாக சோதனையான வாழ்க்கையாக தான் அல்லாஹ்வும் அமைத்து வச்சு தந்திருக்குவான் இல்லைங்களா? இதுல பார்த்துட்டோம்னு சொன்னா நமக்கு என்ன படிப்பினையா இருக்குது? நம்மளும் அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு சில இடங்கள்ல. இப்ப நம்ம ஒரு டூர் போலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பேக் பண்ணிட்டு போயிட்டு அங்க ஏதாவது ஒரு அபகடம் ஏதாவது நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னா வீட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நான் சொன்னேன் அப்பவே போக வேண்டாம்னு சொல்லிட்டு கேட்காம போனீங்க, அதான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த மாதிரியான வாக்குகள் எல்லாமே வந்து ஒரு இறை நிராகரிப்பாளனுடைய வாக்குகள் தான். ஒரு இறை நம்பிக்கையாளனாக இருக்கும் போது கண்டிப்பாக அவன் என்ன சொல்லுவான்னு சொன்னா, இது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது, அல்லாஹுடைய நாட்டுப்படியே நடந்தது அப்படின்னு சொல்லிதான் ஒரு இறை நம்பிக்கையாளன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். ஆகவே இந்த 2 வசனங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பனைன்னு பார்த்துட்டோம்னு சொன்னா, ஒண்ணு, கண்டிப்பாக நாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்ததாக அது என்ன வாக்குறுதின்னு சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், நாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருத்தூதராக நம்மளுடைய வாழ்க்கை நெறியாக ஒரு தூதராக நம்ம ஏற்றுக்கிறோம். அதே மாதிரி அல்லாஹுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய ஒரு சிறந்த அடிமைகளாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி. அதுக்கு அடுத்ததாக பார்த்துட்டோம்னு சொன்னா, எது நடந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையில நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எது நடந்தாலும் சரி, அது இறைவனிடம் புறத்திலிருந்து வந்ததே தவிர
வேறு எங்கிருந்தும் நமக்கு வரவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஈமான்ல நம்ம உறுதி கொண்டவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் நேரான வழியை தந்திருக்கிறான். இதில் நம்ம எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடியவங்களாக ஆக்கி தந்துருவானாக என்று பிரார்த்தித்தோளாக எனது இந்த சிறிய விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.